அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்கு அங்கிள ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வெக்கத்துல விறுவிறுன்னு போறாரு. ஏட்டா மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுதானே வந்திருக்காங்க. இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க கூடாது. கேட்டுறதா பெட்டர். கேட்டுடு. சரி, உங்களுக்கு அந்த குறை எதுக்கு? நான் கேட்டு வந்தேன். அப்பா பிரபா, என்ன அந்த பொண்ணு பாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு? ஏய், நம்ம போட்ட லெட்டர் கிடைச்சதோ இல்லையோ, படிச்சாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியலடா. இப்ப என்னடா பண்றது? அதான்டா ஒரே குழப்பமா இருக்கு. கையும் ஓடல, காலும் ஓடல. பிரபா, சமாளிச்சுக்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வா பேச. சரிமா. பிரபா, பிரபா பொண்ணு பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கால. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரே பிடிச்சிருக்கா? சம்மதம் சொல்லிட்டா? அம்மா அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏன், உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா? அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? ஏன்டா கல்யாணம் வேண்டாங்கற? அப்படி இல்லம்மா, என்ன புரிஞ்சுக்கம்மா. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். ஐயா, மாப்பிள்ளைக்கு நம்ம மீனாவை பிடிக்கலையா? நம்ம மீனாக்கு அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. அழகான மாப்பிள்ளை பாரு செல்லும். அக்கா அக்கா, அத்தான உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? அந்த குழந்தை உனக்கு பிடிக்கலையா? என் உயிர்ல பாதி போயிடுச்சு. 2 கண்ணுல 1 போயிடுச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இனி பார்த்து பிரயோஜனம் இல்லை. போலாம்
போ சொல்லுடா இவங்கள. இவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லுடா. சாரி. என் பொண்ணோட புன்னகை வாங்கிட்டு போக வந்தேனீங்களே, இப்ப அவ உயிரை வாங்கிட்டு நிக்கிறீங்களே. நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்க? ஏமா இப்படி பண்ணீங்க? எங்க அக்கா என்ன துரோகம் பண்ணா? என்ன பாவம் பண்ணா? ஏன் எங்க அக்காவை கொன்னீங்க? எனக்கு வேணும், எனக்கு எங்க அக்கா வேணும், எங்க அக்கா வேணும். எனக்கு அந்த பொண்ணுக்கு எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன அந்த ஜோஷிக்காரன் இப்படி இறந்து போயிடுவான்னு சொல்லலையாமா? அப்பா, அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுகுந்தா எப்படிப்பா? அவன் வர்ற நேரம் இருந்தீங்கன்னா அவன் மனசு இன்னும் வேதனைப்படுமா இல்லையா? அம்மா, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு ராஜா. டேய், நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையேடா. இப்படி ஒரு தீராத பழி நம்ம குடும்பத்து மேல விழுந்துட்டே ராஜா. விடுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ். அழாதீங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, அழாதீங்கம்மா. அமைதியா இருங்க. முருகா, அப்பா, தம்பி ரொம்ப மனசு வேதனையோட இருக்கான். அவனை தனியா விட்டுறாதீங்க. ஆறுதலா கூடவே இருங்கப்பா. சரிப்பா. பிரபா, பிரபா, கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாம் வா. ஆமா பிரபா, அப்பதான் உன்னால இதெல்லாம் மறக்க முடியும். முடியாது. எங்க போனாலும் என்னால மறக்க முடியாது. நான் பார்த்த அந்த பொண்ணோட கண், கைவளையல் சத்தம், கால் கொலுசு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது முருகா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யார பார்த்தாலும் என்ன திட்டுற மாதிரியே தோணுதுடா முருகா. திட்டுற மாதிரியே. ஐயோ, என் புள்ள வேண்டாம் வேண்டாம் நானே. நான் தானே அவனை கட்டாயப்படுத்திட்டேன். நான் படுபாவி. இதுக்கெல்லாம் காரணம் தான். காரணம் அழுகாதடா. நீ அழுகிற பார்த்து அம்மா அப்பா எல்லாம் அழுகிறாங்க பத்தியா? அழுகாதையா.
அம்மா அம்மா நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அக்காக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணா? எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கம்மா. எங்க வந்த? எங்கடா வந்த? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? கெடுத்துட்டிய, எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. இந்த கையால தூக்கி வளர்த்த என் மருமகளை இதே கையால புதைக்க வச்சுட்டிய. இல்ல, இன்னும் யார் உயிர் வேணும் சொல்லு. ப்ளீஸ் தேவா, நடந்ததுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போலாம். யாரு யாரு யார் மாமா? சொல்லு, யாரு உனக்கு மாமா? எந்த உரிமையோட நீ அப்படி கூப்பிடுற? நீ கேட்கிற மன்னிப்பு என் மகளை திருப்பி கொடுத்துருமாயா? திருப்பி கொடுத்துருமா? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கோபமா மாறி நான் உனக்கு வேண்டாங்க. எனக்கு இவனை போ சொல்றீ, போ சொல்றா. அத்தை, அத்தை, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த வீட்டுல ஒரு உயிர் போனது போதும். இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி மஞ்சு, நீயாவது எதுவுமே பேசாதீங்க. உங்களை பார்க்கறதுக்கே வெறுப்பா இருக்கு. மஞ்சு, 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 ப்ளீஸ். ஐயா, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தப்ப எப்படி வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சவங்க, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காதீங்க. அவங்களே வெந்து நொந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்தா அவங்களுடைய வேதனையும் கோபமும் அதிகமாகத்தான் செய்யும். தயவு செய்து போயிடுங்கய்யா. நான் உங்க முகத்தை கூட சரியா பார்த்ததில்ல. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. இறந்து போனவங்களாம் தெய்வம் ஆயிடுவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டுல யாருக்குமே தெரியலையே. நீங்க நிம்மதியா உறங்கிட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் பக்கத்துல மனைவியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசுல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க.